மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிதும் எதிர்பார்ப்புள்ள மதராசி திரைப்படம் இன்னைக்கு வெளியா இருக்குது. சிவகார்த்திகேயனோட இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காரு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்களும் பார்த்துட்டீங்க. படம் எப்படி சார் இருக்கு? வழக்கமான கதை தான். புதுசாக ஏதாவது சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா புதுசாக எதுவுமே இல்லை. வழக்கமான துப்பாக்கி அதை கடத்திட்டு கொண்டு வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே கடத்தி கொண்டு வராங்க. அதை தமிழ்நாட்டுக்குள்ளே துப்பாக்கியை சப்ளை பண்ண போகிறாங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா என்ஐஏ உடைய தலைவர் அவர் பிஜு மேனன், மலையாள நடிகர் நடிச்சிருக்காரு. அவர் பெரிய டீமோட பெரிய போராட்டம் பண்ணுறாரு. இது பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சாங் போடுவாங்க, மாசான ஒரு சாங் போடுவாங்க. அது மாதிரி இதில் சிவகார்த்திகேயனை வச்சு சலபலன்னு ஒரு சாங்கில் சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த காட்சியை பார்த்தீங்கன்னா பாலத்து மேலேருந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது வாழ இஷ்டம்ல சாக போகிறேங்கிறாரு. காரணம் என்னென்னா காதல் தோல்விங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஏ தலைவர் ஒரு துப்பாக்கி சூட்டில் அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சிவகார்த்திகேயனும் இந்த என்ஐஏ தலைவரும் சந்திக்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் எப்படி இந்த என்ஐஏ குரூப் உதவி செய்ய போறாரு அப்படின்னு அதுதான் கதையா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பல கேள்விகள் இருக்கு. அதாவது வித்யுத் ஜமால் அது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. அது ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வித்யுத் ஜமால் வில்லனா நடிச்சிருக்காரு. அதே டயலாக் வேற சொல்றாரு. அதாவது துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. புதுசா ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு முருகதாஸ் கிட்ட இருந்துச்சு. ஆனா பழைய டெம்ப்ளேட் கதையை தான் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா துப்பாக்கியினுடைய பார்ட் 2 பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதுல விஜய் நடிச்சிருந்தாரு, இதுல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஸ்பை இருப்பாங்க. அங்கேயுமே விறுவிறுப்பான காட்சிகள் இருந்துச்சு. ஆனா அது முதல் தடவையா இருந்ததுனால ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டர்ன் விறுவிறுப்பான காட்சிகள் இங்க வச்சிருக்காரு. விறுவிறுப்பா தான் படம் போகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சாயல் ஞாபகப்படுத்துறதுனால அது பெருசா ஏடுபடலை அப்படிதான் நம்ம சொல்லணும். முருகதாஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 3 படம் தோல்வி கொடுத்துட்டாரு. தர்பார் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் சிக்கந்தர் கொடுத்துட்டாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கொடுத்துட்டாரு. எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு தோல்வி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அடுத்து ஒரு பெரிய வெற்றி படத்தை நமக்கு கொடுப்பாரு. ஏற்கனவே அமரன்ல பெரிய ஸ்கோர் பண்ணாரு சிவகார்த்திகேயன். அது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லேயே ஒரு பெரிய படம் ஆச்சு. அது இல்லாம சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி ஹீரோவா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை ஆக்ஷன் ஹீரோவா மாற்ற ஆரம்பிக்கிறார். இப்போ மாவீரன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு படம் அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு ரியல் ஸ்டோரியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அமரன்ல ரியல் ஸ்டோரி, அதுல ஆக்ஷன்லாம் ஓகே பெரிய அளவுல எல்லாம் ஏத்துப்பாங்க எப்படி இருந்தாலும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆக்ஷன் கதாபாத்திரமா இருக்கும்போது அவரோட காமெடியில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வராரு இல்லையா? மாவீரன்ல ஒரு ஆஃப் ஆக்ஷன், இந்த படத்துல முழுசா ஏத்துக்கிட்டாங்களா மக்கள்? அதுதான் அந்த அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்கு தேவை இருந்துச்சு. ஒரு ராணுவ வீரன் அவர் போற துப்பாக்கி சூடு இதுல ஆர்மியில ஃபைட் பண்றான்னு போது அங்க அந்த கதைக்கு தேவையா இருந்துச்சு. அதை பண்ணியிருந்தாரு. முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சிவகார்த்திகேயன் வந்தா அது சக்சஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ மதராசியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரி சொல்றாங்க. அது முரட்டுத்தனமா நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்றாங்க. ஒரு காதல் வேற இருக்கு. அதாவது நம்ம ருக்மணி வசந்த் அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காதல் இருக்கு. அந்த காதலிக்காண்டி சில விஷயங்கள்ல சிவகார்த்திகேயன் பண்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஏ டீமுக்கு சிவகார்த்திகேயன் ஹெல்ப் பண்றாரு. மொத்தத்தில் இந்த துப்பாக்கி விநியோகம் ஆகிறத தடுக்கிறாருங்கிறது தான் கதை. இது நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம். வழக்கமான டெம்ப்ளேட்டு, வழக்கமான ஃபார்முலா கதை தான். புதுசா வேற ஏதாவது கதையில இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எதுவுமே சொல்லலைன்னு தான் நினைப்பேன். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. டூப்பெல்லாம் இல்லாம கூட பல இடங்கள்ல பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் கோரியோகிராஃபரை பத்தி சொல்லணும். அதாவது கவின் குமார்ங்கிறவர் தான் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் காட்சி இருக்கு இல்லையா? அதாவது இந்த டோல்கேட்ல வித்யுத் ஜமாலை மடக்கிடுவாங்க கண்டெய்னரோட. அங்க ஒரு பரபரப்பான துப்பாக்கி சூடு சண்டை நடக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 100-200 காரை அடிச்சு தள்ளிக்கிட்டு கண்டெய்னர் உள்ள தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது இல்லாம நம்ம வித்யுத் ஜமால் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வர்றாரு இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வில்லன் ஃபைட் பண்ணா கோவம் தான் வரும். ஆனா இந்த வில்லன் ஃபைட் பண்ணா பிரமாதமா இருக்கே அப்படின்னு கைதட்டுற அளவுக்கு எக்ஸலண்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கடைசியில கிளைமாக்ஸ் காட்சி அது ஒரு ஹார்பர்ல வச்சு
பண்ணியிருக்காங்க. அங்க வந்து சிவகார்த்திகேயனும் சரி, வித்யுத் ஜமாலும் சரி, 2 பேருமே போட்டி போட்டு சமமா வந்து எக்ஸலண்டா வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்பவுமே ஒரு படத்துக்கு அது ஹீரோக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற ஒரு வில்லன் இருந்தாலும் அந்த கதையே வந்து ஜெயிக்கும். அப்படி ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஹீரோவா வித்யுத் ஜமால் இருந்திருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகனும் பிரமாதமா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழைய அந்த டெம்ப்ளேட் விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தவிர்க்க முடியாததுனால ஒரு சலிப்பு தட்டுது. அதுவும் இல்லாமல் ஆரம்ப காட்சியிலேருந்தே பாருங்க, டோட்டலாக துப்பாக்கி சூடு. அதாவது எத்தனை விதமான துப்பாக்கி இருக்கோ அத்தனை விதமான துப்பாக்கியும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம், அதாவது இந்த துப்பாக்கி கல்ச்சர் வந்து பரவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த கதையே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ஐஏலேருந்து மொத்தமாக சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே வந்து கன் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா அசால்ட்டாக வந்து கன் யூஸ் பண்ணுறாங்க. கன் கல்ச்சரை ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி தான் கதை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே கதை கன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்குது. அதையும் தாண்டி கன்களை, அதாவது துப்பாக்கிகளை விற்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயே போய் ஃப்ரீயா கன்று கொடுக்குறாங்க. அதையும் மக்கள் வந்து ஈஸியா வாங்கிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் இருந்தது. அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சா? அதுதான், எப்படி ஒரு துப்பாக்கியை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு சாமானியன்ட்ட, பழம் விற்கிறவன்ட்ட, அப்புறம் காய் விற்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வாங்குவாங்களா அப்படின்னா நிச்சயமா வாங்க மாட்டாங்கிறது தான் உண்மை. அது வந்து ஒரு ஸ்கூல் பையன்ட்ட வந்து துப்பாக்கி கிடைக்குதுங்கிற மாதிரியும், அவன் வந்து ஒரு கிளாஸ் ரூமே வந்து கன் பாயிண்ட்ல வைக்கிற மாதிரியும், அதை காப்பாத்துறதுக்கு வந்து எப்பவுமே ஹீரோ தானே போய் ஆகணும். அது மாதிரி சிவகார்த்திகேயன் வராரு மாதிரியும் அங்க அவருக்கு 2 துப்பாக்கி சுடுது, ஆனா வந்து அவருக்கு ஒன்னாகல. அதே மாதிரி வித்யுத் ஜமாலுக்கு அவருக்கு 2 துப்பாக்கி சுடு, அவருக்கும் ஒன்னாகல. நம்ம இவங்க ருக்மணி வசந்தையும் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் கரெக்டா 2 துப்பாக்கி சுடு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இங்க அது எப்படி கரெக்டா மேட்ச் ஆகி சொல்றாங்கன்னு தெரியல. எல்லாருமே வேற பொழைச்சுக்கிறாங்க. அதாவது காலில் அடிபட்டு கையில் அடிபட்டாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும். ஆனால் எல்லாரும் வந்து வழக்கமாக என்ன சார், ஒரு ஹீரோ எடுத்து சுடுற துப்பாக்கி எல்லாரையும் கொல்லும். ஆனால் வில்லன் சுடுற துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே எந்த காலத்துலையுமே பட்டது, மற்றவங்க கூட இருக்கிற அடியாட்கள் மேலையெல்லாம் படும். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் சினிமா டெம்ப்ளேட் சார். இந்த நடிகர்களை வச்சு இந்த இயக்குநர்கள் வந்து வழக்கமாக இந்த மாதிரி டெம்ப்ளேட் படங்கள் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஏஆர் முருகதாஸை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏஆர் முருகதாஸ் என்ன நினைச்சிருக்காருன்னா ஒரு ஃபயரான ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து 3 தொடர் தோல்வி படங்கள், அவருக்கு தான் இந்த படத்தில் வெற்றி தேவைப்படுது, ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி வந்து எங்க மிஸ் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே சார், இப்போ சங்கரே நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு பிரம்மாண்ட இயக்குனராக இருக்காரு. இந்தியன் 2 வந்துச்சு, அந்த நேரத்தில் பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, அதாவது வந்து நீண்ட வருஷங்களா ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு, அதனால சரியா எடுக்க முடியல சங்கராலேன்னு சொன்னாங்க. கேம் சேஞ்சர்ங்கிறது ஒரு ஷார்ட் டைம் ப்ரொடக்ஷன் தான். அது என்ன ஆச்சு, கேம் சேஞ்சர் பெரிய அளவு தோத்து போச்சு. அதாவது ஒரே டெம்ப்ளேட் சார். நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த சேம் வந்து ஆக்ஷன் டெம்ப்ளேட்டு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு இந்த மாதிரி துப்பாக்கி சண்டை, அந்த ஒரு தீவிரவாதி உள்ள வந்துடுறான், இந்த மாதிரி கதைகளையே நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து சலுப்பு தட்டுது. வேற ஏதாவது புதுசா சொன்னா அதை ரசிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, நான் சிம்பிளா சொல்றேன். குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கலன்னு படம் போச்சு, பெரிய அளவில் 300 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. அது வந்து பெரிய சூப்பர் படமா அப்படின்னா கிடையாது. ஆனா வேற ஏதோ ஒரு விஷயங்களை கொஞ்சம் கலந்து காமெடி கிமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாட்டு ரீமிக்ஸ் அப்படின்னு படத்தை வந்து என்டர்டெய்னிங்கா கொண்டு போய் சக்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியாவது இருக்கணும். அது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எங்கேயுமே காமெடி கிடையாது. இது வந்து சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்ஷன் ஹீரோ தான், ஆனா வந்து காமெடி கொஞ்சம் இருந்துருந்துச்சுன்னா அது பிளஸ்ஸா இருந்திருக்கும். இப்ப விஜயே எடுத்துக்கோங்களேன், ஆரம்ப கால படங்கள்லாம் பாருங்க, காமெடி பண்ணுவாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு. அடிக்கும் போதே காமெடி பண்ணுவாரு, ஆக்ஷன் பண்ணுவாரு. ரஜினி தான் துப்பாக்கி படத்துல கூட பாத்தீங்கன்னா காமெடி நிறைய இருக்கும். ஆமா, ரஜினி வந்து இதே ஃபார்முலா தான் சார் பண்ணாரு. ரஜினி காமெடியும் பண்ணுவாரு, ஃபைட்டும் பண்ணுவாரு. இதெல்லாம் எதுவுமே மிஸ்ஸிங். அதாவது கொஞ்சம் கிளாமரோ ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கா அப்படின்னா நல்ல சாங்ஸ் கிடையாது. இந்த சலபல சாங்கு ரெகுலர் டெம்ப்ளேட்ல வந்து சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது பாடல்கள் வந்து மனசுல ஒட்டுற மாதிரி பாட்டு இருக்கா அப்படின்னா 2 காதல் பாடல்கள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே மனசுல ஒட்டல. அதே சொல்றேன்ல, மறுபடியும் ஒரு வில்லனு, அந்த வில்லனை எய்த்து வந்து ஹீரோ போராடுறாரு, இந்த மாதிரி கதைகள் சொல்லும் போது அதுல எதுவுமே புதுமை இல்லைன்னும் போது அது சலிப்பு தட்டு. குறிப்பா ருக்மணி வசந்த் அவங்களுமே பாத்தீங்கன்னா ஏஎஸ் படத்துல ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் பெரிய அளவில் அந்த படம் போகாதனால ஒரு லைம் லைட்டுக்கு வரல. ஆனா இந்த படத்துல த்ரோ அவுட்டா வராங்க. எல்லோருமே வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் ருக்மணி வசந்த் தான் சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்படி தோணுச்சா? இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸை வந்து கிளாமருக்கு மட்டும் 2 பாட்டுக்கு இல்லைன்னா 2 சீனுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்தை நல்லாவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம கஜினி படத்துல வந்து ஹசீன் சூர்யாவுக்கு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த மாதிரி இதுல வந்து இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு இவங்க காதல் வந்து கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பாஸ் ஆயிடுச்சு.
அந்த காதலிக்காண்டி தான் சில விஷயங்களை வந்து சிவகார்த்திகேயன் செய்கிறார். காதலியை வந்து கொன்றுவேன் அப்படின்னும் போது தான் சிவகார்த்திகேயனே டேக் அப் ஆகிறார். இந்த என்ஐஏயோட நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது வந்து அந்த துப்பாக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சப்ளை ஆகாமல் தடுக்கணுங்கிறது நோக்கம். இங்கே வந்து சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவிலியன், சாதாரணமான ஒரு சாமானியமான ஒரு மனிதனாக இருக்காரு. அவரை கொண்டு வந்து ரிஸ்க் எடுத்து சிவகார்த்திகேயன் போய் இதை காப்பாற்றுவாருன்னு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரில. யாரோட உயிராக இருந்தாலும் இது ஆல்ரெடி ட்ரெயின்டு பர்சன்ஸே உள்ளே போனால் கூட வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமாக துப்பாக்கி சுட தெரியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு எப்படி துப்பாக்கி சுட தெரியும்? அவர் இதுக்கு முன்னாடி வந்து இராணுவ வீரராக இருந்தாரா, இல்லை வந்து வேறு ஏதாவது தீவிரவாதியாக இருந்தாரா? எதுவுமே இல்லை. துப்பாக்கி சுட தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை வந்து ரிஸ்க் எடுத்து வந்து பிஜு மேனன் வந்து நீங்கள் போய் அதை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. எதனால் தேர்ந்தெடுத்தாரு, ஏன் தேர்ந்தெடுத்தாரு? சரி, இவர் போனால் எப்படி சக்ஸஸ் பண்ணுவார்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இவர் வந்து சாகணும்னு சொல்கிறாரு. அது வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் சாகணுன்றாரு. அவர் சாகணுங்கிறதுக்காண்டி அவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பிச்சிருவீங்களா? அப்போ போடாக்கி போய் சாகு அப்படின்னு அனுப்பிச்சிருவீங்களா? அது வந்து சரியாக இல்லை. பல ஓட்டைகள் இருக்குது சார் படத்தில். அதையும் தாண்டி வந்து கேமரா ஒர்க் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், படம் ஃபுல்லாகவே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது இல்லையா? கேமராமேன் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு இல்லையா? படம் கேமராமேன் ஒர்க்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார். படம் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு. முருகதாஸுமே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக படத்தை எடுத்திருக்காரு. அதுலாம் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சிவகார்த்திகேயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நம்ம ருக்மணி வசந்த் நல்லா நடிச்சிருக்காங்க. பிஜு மேனன் அவர் வந்து எப்படி சொல்லுவது ஷட்டில்டாக ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. வில்லன் வித்யுத் ஜமால் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கதைன்னு ஒன்று வேணும் சார். ஒரு அழுத்தம் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், அடுத்து என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு அடுத்து என்னன்னு யூகம் பண்ணிட்டீங்கனாலே வந்து அது மைனஸ் தான். நிறைய புத்திசாலித்தனமான காட்சிகள்லாம் இருக்கு. அதாவது வந்து இந்த ஸ்பை யாருங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சிவகார்த்திகேயன் கண்டுபிடிப்பார் பார்த்தீங்களா ஒரு இடத்துல, அது வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுவார். எப்படி கண்டுபிடிச்சாருன்றது ஒரு சீன் கட் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் வித்யுத் ஜமால் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து பெட்ல காணானும் போது தேடுவாங்க, எங்க இருக்காரு அப்படின்னு தேடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் பைப்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக, அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பழசாவே இருக்கு. எல்லாம் பேசணும். அனிருத்தோட மியூசிக் பத்தி நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து சலபுல சாங், அதுக்கப்புறம் 2 மெலடி சாங்லாம் இருக்கு, லவ் சாங்லாம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து அவரோட டச் இல்லை இல்லையா? அனிருத்தோட டச் இந்த படத்துல மிஸ் ஆன மாதிரி தோணுதா? இல்ல, அனிருத்தோட டச் இந்த படத்துல மிஸ் ஆகின மாதிரி தெரியல. இந்த அனிருத்தோட டச் வந்து சமீபத்தில் வர எல்லா படங்கள்லுமே மிஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, கூலியே எடுத்துங்களேன், ஒரே டெம்ப்ளேட்டா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருந்தாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட்ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் வந்து ஒரே டெம்ப்ளேட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ பாடல்கள் வந்து வெரைட்டியா இருந்துச்சா அப்படின்னா பாடல்களும் வெரைட்டியா இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து எப்படி சொல்றது, ருக்மணி வசந்த் மாதிரி ஒரு யங் பேர் இருக்கும்போது ஏதோ ஒரு 2 பாட்டு நல்ல பாட்டு கொடுத்துருந்தா அது இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அப்படியும் செய்யாம விட்டாங்க, ஏன்னு தெரியல. எதுவுமே அதாவது வந்து என்டர்டைன்மெண்ட்னு ஒண்ணுமே இல்லை சார். கதை வந்து விறுவிறுன்னு போச்சு. துப்பாக்கி கேட்டிங்கன்னா பெருசா என்டர்டைன்மெண்ட் இருக்காது, காமெடி பெருசா இருக்காது, எதுவுமே இருக்காது. இருந்தாலும் கதை வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு கதைக்களம், புது விதமான கதைக்களமா இருந்ததுனால அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாம்பேல நடக்கிற கதை சீக்வன்சஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தங்கச்சியே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுவாரு, அது வந்து என்ன ஆக போதோ கொண்டுருவாங்களோ அந்த மாதிரி வித்தியாசமான சீக்வன்சஸ் இருக்கு. இங்கே கதைன்றதே வந்து ரொம்ப சின்ன கதையா இருக்கு. இப்போ ஒரு துப்பாக்கி அந்த கண்டெய்னரை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க, அது சப்ளை ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி வந்து தடுக்கணுங்கிறதுக்காண்டி போராடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளே வராங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய கண்டெய்னரு தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வந்து எண்ணெயை வந்து ஆஃபீஸர் வந்து பிடிக்க முடியாட்ட கூட அது உடைச்சிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தமிழ்நாட்டு போலீஸ் பார்க்கலையா, கவர்மெண்ட் பார்க்கலையா, யாருமே பார்க்கலையா? சரி, அப்படி வர கண்டெய்னர் இன்னைக்கு எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஒருத்தன் வந்து சங்கிலியை எடுத்துட்டு போனானாலே பைக்ல எங்கெங்க போறான்னு கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணி பிடிச்சிடுறாங்க. 6 கண்டெய்னர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. 6 கண்டெய்னர் எங்க போச்சு, எங்க வந்து இவங்க ஒளிச்சு வச்சாங்க, இதெல்லாம் எப்படி வந்து நடக்கும்? சாத்தியக்கூறு இருக்கா? அதெல்லாம் ரேஸ்காரா சர்ன்னு போற ரேஸ்காரை இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ காரில் சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் படம் பிடிச்சிருது. ஸோ அப்படிலாம் டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப் ஆன இந்த காலகட்டத்தில் 6 கண்டெய்னர் எங்கே போச்சு? டக்குன்னு மாயமாக போச்சா? நிறைய லாஜிக் கேள்விகள்லாம் நிறையவே இருக்கு. அனிருத் மியூசிக் பத்தி சொன்னீங்க. இந்த படத்துல மட்டும் இல்ல, லாஸ்டா சில படங்களாவே சொதப்பிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிவகார்த்திகேயனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்,
நம்மளாம் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு, ஆனா படத்துல வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரோ? ஆமா, புகழ்ந்து பேசினார் மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அவரே ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது வந்து நான் வந்து ஒருவேளை மார்க்கெட்ல இல்லாம போனா அப்படிங்கிறது சொல்றாரு அவரே. அது ஒருவேளை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால சீக்கிரமா நம்ம மார்க்கெட் போயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. அதை கவனிச்சிங்களா நீங்க? ஸோ இதெல்லாம் தான் அது கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கலெக்ஷன் வைஸ் எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க? அமரன் படம் 300 கோடி போயிடுச்சு, அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒரு 100 கோடி கிளப் அந்த மாதிரியே எனக்கு நினைக்கிறீங்களா அந்த படம்? சிவகார்த்திகேயன் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அமரனுக்கு அப்புறம் வந்திருக்க படம், அதுவும் சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காருன்னும் போது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, எஸ்கேன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 days நிச்சயமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வரும்போது தான் அது என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மதராசியை பொறுத்த வரைக்கும் டிவைடடான ஒப்பீனியன் தான் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, அவருடைய கேரக்டர் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை அவர் தக்க வச்சுக்கிட்டாரு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. முருகதாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கம்பேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் வேணும்னு முருகதாஸை நம்பி இந்த படத்தை கொடுத்தாரு மதராசியை. முருகதாஸ் வந்து சிவகார்த்திகேயனையும் ஏமாத்திட்டாரு, ஆடியன்ஸையும் ஏமாத்திட்டாரு. ரொம்ப நன்றி சார், மதராசி திரைப்படம் தொடர்பாக உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.